வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலன் பேசுகிறேன். சமீபத்தில் நிறைய பேர் இன்ஸ்டாவில் என்னோட வீடியோஸ் கீழே வந்து டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்புறம் வந்துட்டு பர்சனல் மெசேஜஸில் பிங் பண்ணியிருந்தீங்க. டான்சில்ஸ்னால் என்ன, அடினாய்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாதிப்பு வந்தால் என்ன, அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன, அதுக்கு ஹோமியோபதி மருந்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. நான் சொல்கிற மருந்துகளை தயவு செஞ்சு செல்ஃப் மெடிகேட் பண்ணாதீங்க. இதுக்கெல்லாம் ஹோமியோபதியில் மருந்து இருக்குன்னு நான் சொல்லித்தர போகிறேன். அது பக்கத்தில் இருக்க குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட வாங்கி சரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து டான்சில்ஸ் வந்துட்டு என்ன, தொண்டைக்கு பின்னாடி நம்ம டார்ச் அடித்தாலே நம்ம சும்மா வாயத்துலேருந்து நாக்கை நீட்டி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நாக்கு கொஞ்சம் பள்ளமாகும் போது இந்த ரெண்டு பக்கமும் இருக்கும். நம்மளுக்கு வந்து டான்சில்ஸ்ன்றது ஒரு உறுப்பு, அது வந்து ஒரு ஃபில்டரிங் ஏஜென்ட் மாதிரி. அந்த மூக்குக்கும் தொண்டைக்கும் முடிகிற இடத்துல இருக்கிறது பேர் அடினாய்ட்ஸ். இது வந்துட்டு நம்ம தொண்டையில் பார்க்கும்போது விசிபிளாக தெரியாது. ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்மளோட உடம்போட இம்யூன் சிஸ்டம். இது எதுக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதாவது நம்ம வாய் வழியாவோ மூக்கு வழியாவோ நம்ம ஏதாவது வைரஸோ இல்லை நோய் கிருமியோ பாக்டீரியாவோ ஃபங்கஸோ நம்ம வந்துட்டு இது பண்ணும்போது இங்கேயே அதை ட்ராப் பண்ணி அதை வடிகட்டிடுது, அங்கேயே அதை நோக்கி ஃபைட் பண்ணிடுது. சம்டைம்ஸ் இந்த டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் இன்ஃபெக்ட் ஆகி டான்சிலைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா டான்சிலைட்டிஸ், அப்போ அடினாய்ட்ஸ் ஹைப்பர்ட்ராஃபி ஆகும். என்ன ஆகும், என்ன அறிகுறிகள் இருக்கும், குழந்தைங்க வந்து எச்சி முழுங்குமோ வலிக்குது சொல்லுவாங்க, தொண்டை அப்படி செருமுவாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அதில் டான்சில் ஸ்டோன்ஸ் இருக்கலாம், வெள்ளை வெள்ளையாக ஒரு பள்ள மாதிரி வந்து அதில் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அது ரொம்ப வாய் ஸ்மெல் இருக்கும், த்ரோட்டில் ஸ்மெல் வரும், அது சம்டைம்ஸ் வெளியே வரும். அப்புறம் நீங்கள் அடினாய்ட்ஸ்லாம் இது பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்களுக்கு பேச்சு வரல, டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ்னால பேச முடியாமல் இருக்குன்னு சொல்லி தான் போய் சர்ஜரி பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அடினாய்ட்ஸ் வீங்கும் போது அவங்களுக்கு கொரட்டை சத்தம் வரும். நைட் தூங்கும்போது வாயை திறந்து தூங்குவாங்க. வாய் திறந்து தூங்குனால பல்லு கேப்போட கொஞ்சம் அப்நார்மல் ஷேப் வரும். அப்புறம் வாய் ஃபுல்லாக நுரையாக இருக்கும். இது வந்து சாப்பாடு சாப்பிடும்போது ரொம்ப நேரம் மென்னுக்கிட்டே இருப்பாங்க, முழுங்க மாட்டாங்க. அவங்களுக்கு முழுங்க கஷ்டமாக இருக்கும். லிக்விட்ஸாக எவ்வளோ வேணால் சாப்பிடுவாங்க, சாலிட்ஸாக சாப்பிடும்போது முழுங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது என் பிள்ளைக்கு இது இருக்கா அப்படின்னு நம்ம வந்து ஜென்ரலாகவே பார்க்கணும். அவங்களுக்கு வந்து இங்கெல்லாம் நெறி கட்டலாம், இங்கெல்லாம் கலனை மாதிரி நெஞ்சு சளி இருந்தாலும் நாங்கள் நெறி கட்டலாம். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி இன்ஃபெக்ட் ஆகி ஃபீவர் வரலாம். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து எனி நோய் கிருமி தொற்றுனால கூட வரலாம். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பேசும்போது மூக்கை அடைச்ச மாதிரியே அவங்க வந்துட்டு இந்த சவுண்ட் ரொம்ப அப்படி பேசுனாங்கன்னா, அப்புறம் அடிக்கடி மூக்கில் தண்ணியாக ஊற்றுறது, மூச்சு கஷ்டம், இதெல்லாம் இருக்கும். இதுக்கு நான் இந்த மருந்தை காமிக்க போகிறேன். அவங்க வந்துட்டு தூங்கும் போது முக்கியமாக இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நேரம் மூச்சை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அப்புறம் ப்ரீத் பண்ணுவாங்க. ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். கொரட்டைக்கும் சரி ஸ்லீப் ஆப்னியாவுக்கும் சரி இந்த டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஹோமியோபதியில் கொரட்டைக்கு நிறைய மருந்து இருக்குது, ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த மெடிசன் வந்து ரொம்ப முக்கியமான மெடிசன்ஸ். சரி, இப்போ இந்த வந்துட்டு டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் தானே, இதை சும்மா உறுப்பு தானே, நம்ம எடுத்துட்டா என்ன, நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்க போது பேசாமல் எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கேயே ஃபில்டர் ஆகிற கிருமிகளை நம்ம நுரையீரல் வரைக்கும் கொண்டு போகிறோம். ஸோ இந்த டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நிறைய நுரையீரல் சம்மந்தமான நோய் தொற்றுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் தான் காமனஸ்ட்டாக ரிஸ்க் சொல்லுவாங்க. நிறைய அலர்ஜி டிசீசஸ்லாம் வரலான்னு சொல்லிட்டு என்னென்னா இதுக்கான மருந்துகள் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மெடிசன் பேர் வந்துட்டு அக்ராஃபிஸ் நியூட்டன்ஸ். இப்போ நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இது வந்து இதான் அந்த மருந்து. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடினாய்ட்ஸ் ஹைப்பர்ட்ராஃபின்னு அந்த லிட்ரேச்சர்லேயே இருக்கும். தெரியுதா? தெரியலையா? கீழே வச்சிருவா, இப்படி கீழே வைக்கவா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடினாய்ட்ஸ் இருக்குது பாருங்க, அடினாய்ட்ஸ் த்ரோட் டெஃப்னஸ், அதாவது இதுதான் அந்த அக்ராஃபிஸ் நியூட்டன்ஸ். இது வந்து ப்ளூ பெல்னு ஒரு செடி. இந்த செடி காமிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. இதை நான் சொல்லிடுறேன். இது வந்துட்டு என்னென்னா, தொண்டையில் டான்சில்ஸோ அடினாய்ட்ஸ் இருந்தால் காது சரியாக கேட்காம போகும். நிறைய பேர் காது கேட்கலன்னு சொல்லி பார்த்தா காதில் வேக்ஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இன்னொன்று வந்து இந்த டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் அடிக்கடி மூக்கு அடிச்சு சைனஸ் சளி தான் காது கேட்குறதே கம்மியாகும். அதுக்காண்டியாவது இது குணமாகணும். யூஸ்வலாக டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா
ஒரு 1000 குழந்தைங்களை எடுத்து சர்வே பண்ணப்ப அந்த குழந்தைங்கள வந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நிறைய இன்ஃபெக்ட் ஆன குழந்தைங்களை விட ஒரு 6 months இம்யூன் ஃபுட்டு கொடுத்துட்டு பார்க்கும்போது அதுவாக சப்சைட் கூட ஆயிருக்கு. ஸோ எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு இப்போ நிறைய ரிசர்ச்சஸ் போயிருக்கு. ரொம்ப முடியாத கண்டிஷனில், ரொம்ப ஆபத்தான நிலைமையில், அது அதாவது ப்ரீதிங்கே உயிர்க்கே ஆபத்தாகுது அப்படின்ற நிலமையில தான் எடுக்கணும். மற்றபடி மைல்டு, மாட்ரேட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜுக்கெலாம் வந்து டான்சில்ஸ் அட்னஸ் எடுக்க வேண்டாம். உடம்போட இம்யூன் சிஸ்டமே அதை காப்பாற்றி கொண்டு வரும், அது திருப்பி சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்ராஃபிஸ்ன்ற மருந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த என்லார்ஜ் டான்சில்ஸ் அண்ட் அடினாய்ட்ஸ் தெரியுதா, என்லார்ஜ் டான்சில்ஸ் தெரியுதா, என்லார்ஜ் டான்சில்ஸ் அண்ட் அடினாய்ட்ஸ்க்கு இந்த மருந்து. இதில் முக்கியமான விஷயம் மியூட்டினிசம் ஆஃப் சில்ட்ரன். மியூட்டினிசம், மியூட்னா ஊமை, மியூட் பண்ணுறோம்ல சவுண்டெல்லாம். அப்போ மியூட்டினிசம் என்னன்னா, டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் இருக்கிறனால பேசாத குழந்தைங்களுக்கு இந்த அக்ராஃபிஸ் கொடுத்தா பேசிடுவாங்க. ஸோ ஆனால் என்ன டோசேஜ், எவ்வளோ கொடுக்கணும், எப்படி ரிப்பீட் பண்ணணும் எல்லாம் டாக்டர் தான் சொல்லுவாங்க, நீங்களாம் செல்ஃப் மெடிகேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் இருக்கிறனால காது கேட்காத குழந்தைங்களுக்கு இது நல்ல மருந்து. சரி, இப்போ இது வந்துட்டு ப்ளூ பெல் எப்படி இருக்கும் பார்க்கனா, இதுதான் ப்ளூ பெல். சங்குப்பூ மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா, தெரியுதாடா? ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது மருந்து வந்துட்டு எய்லாந்தஸ்ன்ற மருந்து எடுத்து வச்சுனே. எய்லாந்தஸ்ன்ற மருந்து, இந்த மாதிரி தான் இருக்கிறதுல ரொம்ப, இது வந்து சைனீஸ் சுமாக்குன்னு, இது ஒரு தாவரத்துலேருந்து எடுக்கிற மருந்து தான். இது வந்துட்டு ஃபாலிகுலர் டான்சிலைட்டிஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி, பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்ற ஒரு கிருமி வந்து தொண்டையை பாதிச்சு அஃபெக்ட் பண்ணி, அது வந்து ஜாயிண்ட்டுக்கு போய் ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஆகி, அது ஹார்ட்டுக்கு போய் ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் ஆகி, வால்வ் அஃபெக்ட் ஆகி, நிறைய பேர் வால்வ் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த நோய். இங்கே பாருங்க, இங்கே டிஹெச் காமிக்கவா, டிப்தீரியா, ஃபாலிகுலர் டான்சிலைட்டிஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெரியுதாடா? டிப்தீரியா, ஃபாலிகுலர் டான்சிலைட்டிஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். அடிக்கடி காய்ச்சல் வந்துட்டே இருக்கு, தொண்டை வலி வந்து அடிக்கடி காய்ச்சல் வந்துட்டே இருக்கு, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க அந்த குழந்தைங்களுக்கு. சத்தே இல்லை, எதிர்ப்பு சத்தே இல்லை. அக்ராஃபிஸ் எவ்வளோ முக்கியமான மருந்து, அதே அளவுக்கு முக்கியமான மருந்து இந்த எய்லாந்தஸ். இது வந்து என்ன பண்ணோம்னா, இவங்களுக்கு வந்துட்டு மூச்சு அப்படி ப்ரீத் பண்ணுவாங்க, ரொம்ப இரெகுலராக இருக்கும். அப்புறம் வறட்டு இருமல் இருந்துகிட்டே இருக்கும், எப்பயுமே புண்ணாக இருக்க மாதிரி இருக்கும் லங்ஸ். அவங்களுக்கு ரொம்ப வீக்னஸ் இருக்கும். தொண்டை சம்மந்தமான புற்றுநோய், இது மேலிக்னன்சி கூட இது ஒரு முக்கியமான மருந்து. அதாவது சாப்பாடே முழுங்க முடியலன்ற ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க தொண்டையில், அந்த புண்ணு இது ஆற்றும். அது கேன்சர் புண்ணாக இருந்தாலும் சாதா புண்ணாக இருந்தாலும் இது நல்லா கேட்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு வார்த்தை. இது வந்துட்டு எப்படின்னா, இந்த மெடிசன் வந்துட்டு ஏதாவது ஒரு, அந்த செடியை காமிச்சிரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி. இதுதான் அந்த செடி, சைனீஸ் சுமாக் தெரியுதா, கீழே இறக்கி வைக்கலாம். சரி, இதோட காய் வித்தியாசமா இருக்குல்ல, இந்த காய் இது பார்த்த மாதிரி இருக்குல்ல இங்கேயும், இந்த காய் பாரு. ஆனால் சைனீஸ் சுமாக்குனா சைனாவில் தானே இருக்கும் இல்லையா, பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஓகே, இந்த செடியிலேருந்து வருது தான் தெரியும், பட் இந்த செடிலாம் நான் நேரில் போய் பார்த்தது இல்லைங்க. ஓகே, இப்போ வந்து இது வந்து நான் 2 மருந்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு 50 மருந்து இருக்குது. எந்த குழந்தைக்கு எந்த மருந்து தேவைப்படும், எவ்வளோ டோசேஜில் தேவைப்படும், அது எப்படி கொடுக்கணும். இப்போ சப்போஸ் எச்சி முழுங்கும் போது வலிக்குது, அது வந்துட்டு தொண்டை வலிக்குது, அப்புறம் அது மாதிரி நிறைய இருக்குது. எனி இன்ஃபெக்ஷன், இப்போ வர எந்த காய்ச்சல்னாலும் தொண்டை வலியோடு தான் ஒரு காய்ச்சல் ஆரம்பிக்கும். தொண்டை வலிச்சு முழுங்க முடியாமல் நெறிக்கட்டி வந்து பயங்கரமாக ஃபீவர் வந்து நோய் எதிர்ப்பு சத்து குறைஞ்சி குழந்தைங்க டயர்டாகி நடக்கவே முடியாமல் வீக்காக இருக்கிற எல்லாருக்கும் எய்லாந்தஸ்ன்ற மருந்து தான் கொடுக்கணும். இது எனி டைப் ஆஃப், அது கிருமியாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், என்ன டைப் ஆஃப் இருந்தால் கூட தொண்டை வலிச்சிச்சுன்னா ஹோமியோபதி இருக்கிறதுலே பெஸ்ட் மெடிசன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மருந்தை வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட வாங்கி இதை எடுத்துக்கலாம். இது வந்து ஏதாவது ஒரு கிருமி தொற்றுனால தொண்டை வலிச்சிச்சுன்னா இந்த மருந்து வந்து அந்த வலிக்கும், அதனால இன்ஃபெக்ட் ஆகி டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆகி பெருசாகிடுச்சுன்னா
நீங்கள் வந்து அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்க வேணாம், என் குழந்தையோட இம்யூன் சிஸ்டம் வீக் ஆயிரும், அது வந்துட்டு நான் மருந்து கொடுத்து அதை சரி பண்ணணும், இங்கேயோடு அதை நிப்பாட்டணும், இங்கே வரைக்கும் கொண்டு வர வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த அக்ராஃபஸும் இந்த ஏலாந்தஸையும் மருந்தாக கொடுத்து உங்கள் குழந்தைய அழகாக அந்த சளி தந்து குறைங்க. முன்னாடி ஒரு தடவை லாம்னாமைன்னு ஒரு மருந்து சொன்னேன் இல்லையா, அதாவது டக்வீடுன்னு சொல்லிட்டு இந்த குளத்துல ஏரியிலலாம் இருக்கும், அந்த இலையிலேருந்து தயாரித்த மருந்து சாப்பிட்டா இந்த தொடர்ந்து அடுக்கு தும்மல் அப்படி தும்பிட்டே இருக்காங்க, அப்புறம் இந்த மூக்கடைப்பு, இந்த சைனஸ்க்கெலாம் சூப்பராக கேட்கும். இனி அலர்ஜினால, ஏன்னா தண்ணிக்குள்ளேயே இருக்குல்ல அந்த செடி, தாமரை இது மாதிரி ஒரு குளத்துக்குள்ளே போனீங்கன்னா பச்சை இலை ஃபுல்லாக இந்த குளத்தை நிரப்பி இருக்குன்னா அது வந்துட்டு இந்த டக்வீடாக கூட இருக்கலாம். டக்வீட்னா என்னென்னா வாத்துகள் சாப்பிட்ற அந்த இலைகள். இப்போ நம்ம வீட்டில் ஒரு கோழி வளர்த்தா முருங்கை இலை பழுத்து விழுகிற இலையை ஃபுல்லாக சாப்பிட தெரியுங்க அந்த கோழி. அந்த மாதிரி வாத்து தண்ணியில் நீந்தும் போது இந்த லீவ்ஸை சாப்பிடுவான்னு தெரில. இது டக் வீடுன்னு வச்சுருக்காங்க. வீடுனாவே அது வந்துட்டு களை மாதிரி. ஸோ அதுக்கு அது பேர் ஏன் வச்சாங்கன்னு தெரில. இது என்னோட சுற்றறிவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது உங்கள் குழந்தைங்களுக்குன்னா உடனே பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போய் சாப்பிட்டு பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணி குழந்தைங்களை இதுலேருந்து ரெசிஸ்ட் பண்ணுங்கள். கொரட்டை விடுறாங்க, வாய் நுரையா இருக்குது, ஸ்லீப் ஆப்டியாக இருக்குது, தூக்கத்தில் கொண்டா மூச்சு விடாமல் இருக்குன்னா அது உயிருக்கே ஆபத்தாகலாம். ஸோ அதை வந்துட்டு சாதாரணமாக இருக்கும் போதே கம்ப்ளீட்டாக நீங்கள் க்யூர் பண்ணிடலாம். லவ் யூ ஆல். நன்றி.